இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 ஸ்பீட் போல் சேஞ்சிங் மோட்டார் இதை பத்தி தான் பார்க்க போறோம். டூ ஸ்பீட் போல் சேஞ்ச் மோட்டார்னா என்ன? 2 ஸ்பீட் போல் சேஞ்சிங்னா இந்த மோட்டர் 2 ஸ்பீட்லயுமே ஒர்க் ஆகும். அதாவது ஹை ஸ்பீட்லயுமே ஒர்க் ஆகும், லோ ஸ்பீட்லயுமே ஒர்க் ஆகும். நம்ம ரெண்டு மோட்டரை யூஸ் பண்றதுக்கு ஒரு மோட்டரா இந்த இண்டக்ஷன் மோட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒயரிங்கும் இதோட கனெக்ஷனும் ராகவன் சொல்லுவாரு. இப்போ கனெக்ஷன்ல நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 ஃபேஸ் ஒயர் எடுத்துக்கிறேன். ஆர் ஃபேஸ் ஆருக்கும், ஒய் ஃபேஸ் ஒய்க்கும், பி ஃபேஸ் பிக்கும் ஒரு நியூட்ரல் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மோட்டரில் இருக்க 6 டெர்மினல் ஏ1க்கும், பி1க்கும் கனெக்ட் பண்ணோம், சி1க்கும். அதுக்கப்புறம் மோட்டரோட அடுத்த டெர்மினலில் வந்து C2 ஃபஸ்ட்டு எடுத்து கனெக்ட் பண்ணுறேன், C2. நெக்ஸ்ட்டு A2, அதுக்கப்புறம் B2. இப்போ நம்ம இந்த 3 காண்டக்டரோட கனெக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காண்டக்டருக்கு சப்ளை கொடுக்கணும். அதுக்கு வந்து RYB இதில் இருந்து காமனாக L1ஐயும் R கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் L2வையும் ஒய்யும் கனெக்ட் பண்ணோம், L3யும் பியும் கனெக்ட் பண்ணோம். அதேமாரி இதுக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ காண்டக்டருக்கு நம்ம சப்ளை கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் மோட்டருக்கு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, இந்த கனெக்ஷன்லாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து A2லேருந்து T1 கொடுக்கணும், T2 வந்து B2க்கும், T3 வந்து C2க்கும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த கனெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் பார்த்துட்டாச்சு. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம ஃப்ரெண்ட் மைத்ரே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இது மூணுமே வந்து கான்டாக்டரா. இது வந்து மெயின் கான்டாக்டர், இது ஹை கான்டாக்டர், ஸ்லோ கான்டாக்டர். நம்ம ஸ்லோ புஷ் பட்டன் அழுத்தும் போது இந்த ஸ்லோ கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும், ஹை புஷ் பட்டன் அழுத்தும் போது 2 கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும். இப்போ இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது பவர் சப்ளை ஆன் பண்ணி நம்ம ஸ்லோ புஷ் பட்டன் அழுத்துறோம். மோட்டர் வந்து ஸ்லோ கான்டாக்டர் மட்டும் எனர்ஜைஸ் ஆகி மோட்டர் ஸ்லோவாக ரன் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஹைக்கு போனோம். இப்போ 2 கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகுது. எது நீ ஆஃப் பண்ணிட்டு ஹைக்கு போகிற? டேரெக்டாக போனால டேரெக்டாக போனால் மோட்டரோட காயில் போயிடுமே, அதுதான் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஹையில் போனோம். ஓகே, ஸ்லோலேருந்து ஆஃப் பண்ணிட்டு எதுக்கு ஹைக்கு போனேன்? டேரெக்டாக ஹைக்கு போனால அப்படி டேரெக்டாக போகக்கூடாது. அப்படி போனால் இந்த வீடியோவில் இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டிபிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.